ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்ஜி கேமிங் மைண்ட். இன்றைக்கி இன்னொரு புது வீடியோ. ஸோ ஸ்டீல பிரைன் ராட் கேம் தான் நம்ம இந்த வீடியோவில் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் தீபாவளி டைமில் எடிட் பண்ணிட்டேன். பட் ஒரு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் அப்படின்றனால என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ மறுபடியும் இப்போ ரீஎடிட் பண்ணியிருக்கேன். இந்த கேமை விளாண்டு இந்த வீடியோவை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இந்த கேமில் நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னென்ன வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னு எனக்கே மறந்து போச்சு. ஸோ எனக்கே இந்த வீடியோ புதுசாக தான் இருக்குது. ஸோ நான் தீபாவளிக்கு 2 வீடியோ ஃபஸ்ட்டு நான் எடிட் பண்ணி வச்சுருந்தேன். ரெண்டுமே திருப்பி பல ட்ரை பண்ணேன் அப்லோட் பண்ணுறதுக்கு. பட் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்ன்றனால நம்மளால் இது பண்ண முடியல. ஸோ மறுபடியும் இப்போ நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக போட போகிறோம். ஸோ இன்றைக்கி கிறிஸ்மஸ், எல்லாருக்குமே மெரி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயருக்கும் ஒரு வீடியோ போடுவோம். அப்போயுமே நான் விஷஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே ஒரு பிரைன் ராட்டை நம்ம எடுத்திருக்கோம். இதில் நேம்ஸ்லாம் கொஞ்சம் மறந்து போயிடுது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த கேம் விளாண்டு. ஸோ ஃபஸ்ட்டு 2 பிரைன் ராட் நம்ம எடுத்திருக்கோம். அந்த எலிஃபண்ட் மாதிரி ஒன்று இருக்குது, அது என்னமோ லரிலான்னு என்னமோ போட்டிருக்கு. இதில் வர எல்லா பேருமே ஒரு மாதிரி டங் ட்விஸ்டர் மாதிரியே இருக்குது. அதனால் கொஞ்சம் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த எலிஃபண்ட் ஒன்று, நெக்ஸ்ட்டு அந்த கேக்டஸ் மாதிரி ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னும் 2 அங்கே ஒன்று அமைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது 2 டயர் மாதிரி ஒன்று அமிச்சோம், இன்னொன்று அமிச்சோம். அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரைன் ராட்னால் அந்த ப்ரான் மாதிரி இருக்குது போயிட்டுருக்கு, ட்ரிப்பி ட்ராப்பி. இது பார்த்திங்கன்னா பக்கத்து பேஸ்க்கு போயிட்டுருக்கு. ஸோ அதை நம்ம திருடலான்னு பார்த்தோம், அடிச்சிட்டாங்க. சரி, நம்ம சொந்த காசுன்னு ஒன்று வாங்கிக்குவோம். ஓகே, பேஸ் லாக் பண்ணியிருக்கோம். ஒரு டைமிங் தராங்க, அந்த டைமிங் முடிய போகுது. ஸோ இது நம்ம முடிஞ்சோடனே டக்குன்னு லாக் பண்ணிட்டு போயிடலாம். இந்த கேம்லாம் எவ்வளோ ரொம்ப ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஃபேமஸாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2 மந்த்ஸாக 1 மந்த்தான்னு தெரில. பட் இப்போ அவ்வளோவா யாரும் ப்ளே பண்ணி போடல. அப்போ நான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். பட் ஸ்டோரேஜ் காரணமாக அப்லோட் பண்ணவே முடியல, நானும் அப்படியே விட்டுட்டேன். ஓகே, இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து ஒரு பிரைன் ராட்டு. இது பார்த்திங்கன்னா ஏதோ வித்தியாசமாக இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னு எனக்கே சொல்ல தெரியல. ஃபிஷ் மாதிரியும் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. யார் அது? இங்கே பாருங்களேன், நம்ம பேஸ்க்கு நம்மளே ஒரு பொண்ணு அடிச்சிட்ருக்கு. ஸோ யாரா நான் எனக்கு இதில் அடிக்க வேறு ஒழுங்காக தெரியாது. நம்மளையே திருப்பி அடிச்சிட்ருக்கு பாருங்கள். ஐ திங்க் அந்த பேஸோட அந்த லாக் டைம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அதான் நம்மளை அடித்து போயிட்டு அந்த இது திருடிடலான்னு பார்க்குது. நானும் அடிக்க ட்ரை பண்ணுறேன், கரெக்டாக அடிக்கையில் அது தப்பிச்சு ஓடிடுது. அதனால் திருப்பி அசிங்கப்பட்டு அடி வாங்க வேண்டியதாக போகுது. கடுப்பாக இது பாருங்கண்ணே, அடிச்சிட்டே போகுது, இன்னும் விடல. நான் இந்த இதில் என்ன பண்ணுறேன்னே தெரில. அடிக்கடி வேறு இந்த எல்லோ கலரில் ஒன்று வருது பாருங்கள், ஜூம் இன்ல எல்லோ கலராக அது அப்படின்னு சொல்லிட்டு, அது வேறு வந்துடுது. பேஸும் ஓப்பன் ஆகிடுச்சு, திருட்டும் போயிட்டாங்க. ஸோ பேஸை லாக் பண்ணணும். பாருங்கள், பேஸ் வேறு லாக் ஆகி தொலைய மாட்டேங்குது. ஒரு வழியாக லாக் ஆகிடுச்சு. எத்தனை ஒன்று இது அந்த யானைக்குட்டியை எவனோ தூக்கிட்டு போயிருக்கான், அந்த இதுதான் நினைக்கிறேன். ஓ, அது ஏதோ அந்த இன்னொருத்தன் வந்தான், நான் பேஸ் லாக் பண்ண போனப்போ அவன் தான் அந்த இதை தூக்கிட்டு போயிருக்கான். இன்னொன்னையும் யாரோ ஒருத்தவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ என்னை சுற்றி ஒரு கிராஸ் பண்ணி ஒருத்தன் போனா பார்த்தீங்களா, ப்ளூ டிஷர்ட், அவன் தான் எடுத்திருக்கான். திருப்பி என்னையவே அடிக்க வேண்டியது. யாரா நீங்களாம்? அதெல்லாம் ஒரு காமனான ஒன்று தான். அதை கூட காசு வாங்குறதுக்கு காசு இல்லை. இப்படி 5 பேர்லாம் இருக்காங்களே. நான் டக்குன்னு ஃபில் பண்ணலாம், காசை கலெக்ட் பண்ணலான்னு நினச்சேன். சரி, பேஸ் வேறு அன்லாக் ஆகுது, சரி ஓப்பன் ஆகுது கொஞ்சம் நேரத்தில். வந்துட்டான். ஏன்னா என் பேஸை மட்டும் குறி வைக்கிறீங்க? சரி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லை. வந்துட்டான் உள்ள. செத்துராணி, சாவு என் கையில். என் பேஸுக்குள்ளேயே நான் இருக்கும்போதே நீ திருடலான்னு பார்க்குற. சாவு போ. சரி வாங்க, நம்ம வேறு எதாவது பண்ண முடியுமா, எதாவது சுற்றி என் வட்டியாக திருட முடியுமான்னு பார்ப்போம். இங்கே ஷாப் இருக்குது. நம்மகிட்ட ஸ்லாப் ஹேண்ட் கிடையாது. ஸோ அதை நம்ம ஒன்று வாங்கிக்குவோம். எல்லாம் அதை வச்சுக்கிட்டு அடித்து சாவடிச்சிட்றாங்க. அந்த பொண்ணு திருப்பி என்னை அடித்து என் பேஸுக்கே வர விடாமல் கடைசியில் ஒன்று திருடிட்டு போயிடுச்சு.
இது ஒன்று எடுக்கலான்னு பார்த்தேன். வேறு தான் இருக்கா, வேறு எதாவது திருட முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. சரி இருங்க, நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு பேஸை லாக் பண்ணிடுவோம். ஏன்னா எனக்கு என்ன பயம்னா, நான் திருப்பி திருப்பி பேஸை லாக் பண்ண தான் வரேன். ஏன் என்ன பயம்னா, யாராவது வந்து அந்த ஒரு 2 நிமிஷத்தில் வந்து எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இந்த 2 செகண்டில் யாராவது எடுத்துட்டாங்கன்னா. அதனால தான் வந்து திருப்பி திருப்பி வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் இருக்கா, அப்போவே வந்துடுவேன் பேஸுக்கு லாக் பண்ணுறதுக்கு. ஏன்னா வரல, அந்த பொண்ணு அங்கே ஓடிட்டுருக்கு பண்ணு, இன்றைக்கி சும்மா ஓட மாட்டேன். அது ஸ்பீட் காயில் வேறு வச்சுருக்கு. ஸோ அதனால் ஒன்றுமே பண்ண முடியல, ஓடிடுச்சு. எங்கே போச்சுன்னே தெரில. இங்கே தான் இருக்குது அதோட பேஸு. பாருங்களேன், அதோட பேஸ் இங்கே தான் இருக்குது. உள்ளே எவனோ ஏதோ திருடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நான் அங்கே தான் நிற்கிது பாருங்கள். ஏய் சாவு போ, என்னையவே அடிக்கிறியா நீ, சாவு. எங்கே போச்சது, அதுக்குள்ளே அங்கே போயிடுச்சு. ஸோ அடிக்கக்கூட முடியே. சரி இருங்க, டைம் எவ்வளோ இருக்குது, 24 செகண்ட்ஸ் இருக்குது. இருங்க அவன் போயிட்டு அதை அடிக்க முடியுமான்னு பார்த்து வருவோம். இது அழகாக இருக்குங்க, இந்த டால்ஃபின் மாதிரி. இது என்ன பனானிட்டா டால்ஃபின்ட்டா என்னதோ இருக்குது. அதான் டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்குன்னா ரீட் பண்ண முடியல. என்கிட்ட காசு இல்லை கைஸ். நான் திருப்பி அது தெரியாமல் திருப்பி 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 ட்ரை பண்ணிருக்கேன். இங்கே ஒருத்தன் ஏதோ தேடிட்டு போய்ட்டுருக்கான்னு நினைக்கிறேன். சரிங்க, பேஸை லாக் பண்ணிடுவோம். அடிக்கடி வேறு இதில் எனக்கு ஒரு மாதிரி பக் மாதிரி ஆகிடுது. ஒரு ஜூமின்ல வந்து அந்த டைமில் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. சரி ஏதாவது ஒரு நல்ல பிரைன் ராட் வரும்னு பார்த்தா ஒன்றுமே வர மாட்டேங்குது. சரி, ஏற்கனவே இந்த பிரைன் ராட் வந்து நம்மகிட்ட இருக்கோ, இந்த டயர் பிரைன் ராட் ஏற்கனவே இருக்குது நம்மகிட்ட. அது தெரியாமல் நான் அது மறுபடியும் அங்கே பாருங்களேன், மறுபடியும் 2 வாங்கி வச்சுட்டேன். சரி இருங்க, வேறு ஏதாவது பிரைன் ராட் ஃபஸ்ட்டு காசை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் வேறு ஏதாவது பிரைன் ராட் தேட முடியுமான்னு, சாரி எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். திருடுறதுலே இருக்கேன். சரி ஓகே, போயிட்டு ட்ரிப்பி ட்ராப்பே இருக்குது. இது வந்து எனக்கு பிடிக்கல. இந்த பறவை மாதிரி இருக்குது, நல்லா இருக்கே. சரி நம்ம எடுத்துக்குவோம். அதை எப்பிக்குன்னு வேறு இருக்குது, பார்க்க க்யூட்டாக இருக்குது. இப்போ சொன்ன பார்த்தீங்களா, திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகி திருப்பி திருப்பி வந்து பேஸுக்கு வரப்போ பார்த்தீங்களா, ரிப்பீட் ஆகி ஒரே இடத்துல வந்துக்கிட்டு இருந்தேன். அதுதான் அடிக்கடி இப்படி பக் ஆகிடுது. இதில் இந்த இதில் வந்து கார்டுன்னு ஒன்று இருக்கும், அந்த பிரைன் ராட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வரவே மாட்டேங்குது. அது இதில் வருமா இல்லை நம்ம காசு கொடுத்து வாங்கணுமா, அந்த கேம் கிரியேட்டர்ஸ் வந்து அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரில. அங்கே பாருங்களேன், நம்ம பேஸ் முன்னாடியே ஒருத்தன், இவன் அடிக்கடி வந்து நம்ம பேஸ் முன்னாடி நின்றுக்கிட்டே இருக்கான். ஆனால் ஒன்றுமே திருடல இது வரைக்கும் நம்ம பேஸ்கிட்டேருந்து. சரி, நம்மகிட்டேருந்து எதுவுமே இது வரைக்கும் திருடல. ஆனால் பாவம் திருப்பி திருப்பி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். சரி, நம்ம ஃபஸ்ட்டு காசெல்லாம் கலெக்ட் பண்ணிடுவோம். எல்லாமே ஓரளவுக்கு நிறையா கொடுக்குற மாதிரி ரேர் எபிக் தான் வச்சுருக்கேன். எனக்கு இந்த ட்ரிப்பி ட்ராப்பி தான் அழகாக க்யூட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. சரி, நம்ம மீதி எல்லாமே வந்து ஃபில் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம காசை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிக்குவோம். இதெல்லாம் செல் பண்ணுற மாதிரி கூட இருக்குது, ஆனால் அது ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்க்கு செல் பண்ணோம். ஆனால் இது வந்து நமக்கு வந்து காசு கொடுத்துக்கிட்டே இருக்கும். செல் பண்ணோன்னா அவ்வளோதான் கிடைக்கும். ஆனால் இதை நம்ம வச்சுருந்தோன்னா கிடச்சிட்டே இருக்கும் காசு. ஸோ செல் பண்ணுறத விட வச்சுருக்கதே பெட்டர். வேறு எதாவது நல்லா வந்தால் பார்க்கலாம். இது அழகாக இருக்குது கைஸ், இந்த ப்ரான் நண்டு மாதிரி இருக்குது அது. சரி, இப்போதைக்கு இந்த பாட்டா பீம் ஒன்று வாங்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம பேஸை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணுறது தான் என்னோடய ஒரு மெயின் கோலே. ஸோ அதனால் வந்து நல்லா ரேரான பிரைன் ராட்டு எப்பிக்கானலாம் வாங்குவோம். எனக்கு வந்து இதில் ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த கப்புச்சினோ அசாசினோவும் ரொம்ப பிடிக்கும். ட்ரிப்பி ட்ராப்பியும் அதை ரொம்ப பிடிச்சதுன்னா ட்ரிப்பி ட்ராப்பி, அது கீழே இருக்குன்னா கப்புச்சினோ அசாசினோ தான் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட்டு நான் பிரைன் ராட்னா வந்து இத்தனை பிரைன் ராட்லாம் நான் பார்த்தது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச பிரைன் ராட்னா அது பேர் கூட எனக்கு மறந்து போச்சு. டுங் டுங் சஹூர், அது ஒன்று தான் தெரியும். ஆனால் இப்போது வந்து கடைசியில் அது பேரே மறந்து போச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு 2-3 பிரைன் ராட் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே, நம்ம கேமுக்குள்ளே வருவோம். கதை பேசுகிறத விட்டு பேஸ் வந்து முடிய போகிற இது லாக் டைம் வந்து முடிய போகிற மாதிரி இருந்துச்சு. லாக் பண்ணியாச்சு. சரி இருங்க, வேறு எதாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வேறு எந்த பிரைன் ராட்டுமே அவ்வளோவா நல்லா இருக்க மாதிரி இல்லை, வர மாட்டேங்குதே.
அந்த நாய் அந்த பின்பி ஏதோ ஒன்று போட்டிருந்துச்சி. அது வந்து நம்ம பேஸில் தேடிட்டு இருந்துச்சு. அதான் ஃபஸ்ட் நம்ம பேஸை தேடிட்டு போனதே. அதனால நான் என்ன பண்ணேன், அடிக்கலான்னு போனால் டக்குன்னு டிஸப்பியர் ஆயிடுச்சு. இங்கே நிறைய இந்த ஸ்பின் வீல் நிறைய வச்சுருக்காங்க. இந்த பேஸ் என்ன காலியாக இருக்குது. சரி, இந்த பேஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், திருடலான்னு பார்த்தேன். எந்த எல்லா பேஸும் லாக் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓப்பனாக ஒரு பேஸ் இருக்கே போகலாமேன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. சரி, நம்ம பேசும்போது தான் பார்ப்போம், அதுலேருந்து எவனை திருடிட்டு போயிடுவான். கரெக்டாக பாருங்களேன், 2 செகண்ட் இருக்குது. அப்போ வந்துருக்கே, கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தாலும் ஓப்பன் ஆகிட்டுருக்கும், எவனா திருடிட்டு போயிருப்பான். ஓகே, வேறு எதாவது நல்ல பிரெயின் ராட்டாக வாங்கலான்னு பார்த்தா வந்த பிரெயின் ராட்டு பிடிக்காத பிரெயின் ராட் தான் திருப்பி வருது. இங்கே பாருங்களேன், மான்குட்டி மாதிரி ஒன்று தாவி போகுது. வாங்கிட்டோம்னு நினைக்கிறேன், தெரிலையே. சரி இருங்க, இது 2த்தையும் வாங்கியிருக்கோம். இது என்ன நம்ம பேஸ்க்கு வருதா, வேறு எங்கே போகுது? ஓ, அவன் வாங்கினானா அதை? ஓகே, நான் வாங்கினேன்னு நினச்சிட்டேன். இப்போ தான் தெரியும் நமக்கு அது காசு வேணும்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இங்கே பாருங்கள், ஏதோ ஒன்று நின்றுட்டுருக்கு. உங்களுக்கெலாம் வேறு வேலையே இல்லையாடா? ஏன் என் பேஸ்லேயே வந்து திருடுறீங்களோ? சரி, நம்ம வந்து இதை பேசக்கூடாது. ஏன்னா வந்து நம்மளே அடுத்த பேஸில் போய் திருடலாமான்னு பார்த்துட்ருந்தோம். ஸோ அப்படி பண்ணிட்டு நம்ம வந்து இப்படிலாம் பேசக்கூடாது. சரி, இதில் பார்த்திங்கன்னா இந்த நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த ஷாப்பு, அதில் கேம் பாஸ் இருக்குது, அப்புறம் அந்த இதெல்லாம் வாங்குற மாதிரி நிறைய இருக்குது. இதில் வந்து இன்னொன்றும் இருக்குது, பட் அது எனக்கு இப்போதைக்கு பண்ண வந்து பிடிக்கல. அதாவது 2 பிரெயின் ராட்டை மெர்ஜ் பண்ணி ஒரு புது பிரெயின் ராட் எடுக்கிறது, அந்த மாதிரி. ஓகே, சரி, நம்ம போயிட்டு வேறு எதாவது பிரெயின் ராட் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரெயின் ராட் இருக்குது. அங்கே பாருங்களேன், வெளியில் பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது. அந்த ஒன்று இருந்துச்சே, அந்த நிஞ்சாஸோட சிம்பிள் மாதிரி ஒன்று, அதுதானே அந்த மேலே ஃபுல்லாக இதுவாக எடுக்கிறது. ஆமாங்க, அங்கே பாருங்கள், அந்த சிம்பிள் தான் வந்து மேலே வானம் ஃபுல்லாக அழகாக இருக்குது. ஃபுல்லாக அந்த இடத்துல கீழே கூட நோட்டிஃபிகேஷன் என்னவோ வந்துச்சு, இன்யாங்னு ஏதோ வந்துச்சு. அந்த ஸ்பின் வீல் ஏதோ அன்லாக் ஆகிருக்கு, ஏதோ வந்துச்சு. பட் அது என்னென்னு நான் பார்க்கல. பட் அழகாக இருக்குது. அந்த க்ளவுட்ஸ் எல்லாமே, அந்த இது நிஞ்சாஸோட வீடுலாம் இருக்குமே, அவங்களோட ஊர்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அழகாக இருந்துச்சு பார்க்க, செம்மையாக இருக்குது. ஆனால் இது இப்போ தான் இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்தப்போலாம் அதை பார்க்கவே இல்லை. ஓகே, இப்போ இது வந்து தீபாவளி டைமில், இதுவே நான் வந்து இப்போது கிறிஸ்மஸ் டைமில் விளையாடினேன் அப்படின்னா வந்து கிறிஸ்மஸ்க்கு ஏதாவது ஸ்பெஷலாக இந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பாங்க. பட் இது தீபாவளி டைமில் விளையாடின ஒரு கேம் ப்ளே வீடியோ இல்லையா, ஸோ அதனால் இது இருக்குது. ஓகேவா? இப்போ இது இருக்கான்னு என்னென்னு எனக்கு தெரில. கண்டிப்பாக கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து நம்மளோட இதில் வந்து ஒரே ஒரு கேப் தான் வந்து இருக்குது. ஸோ அதை மட்டும் ஃபில் பண்ணிட்டா கோல் வந்து முடிஞ்சிடும். என்ன ஃபில் பண்ணலான்னு ஒரு யோசனையில் இருக்கேன். சரி இருங்க, ஃபஸ்ட்டு பேஸை லாக் பண்ணிடுவோம். ஒரு நல்ல பிரெயின் ராட் கிடச்சா பரவாயில்ல. எல்லாமே வந்த பிரெயின் ராட் தான் திருப்பி வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து வேறு ஏதாவது பிரெயின் ராட்டு வருமானு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்களேன், பல்லரினோ கப்புச்சினோ தானே அது. சரி இருங்க, நம்ம பேஸ்க்கு வாங்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஓ இல்லையா, திருப்பி வாங்கிட்டான். இருங்க, நம்ம போயிட்டு திருப்பி வாங்குவோம். ஐயையோ, நம்மகிட்ட பணம் இல்லை கைஸ், அதை டக்குன்னு மறந்துடுறேன். சரி, ஒருத்தன் வாங்கினதை திருப்பி வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக காசு இருக்காது. நீங்கள் வேறு ஏதாவது வாங்குவோம். நல்ல ஒரு பிரெயின் ராட்டாக வரும்னு பார்த்தா ஒரு பிரெயின் ராட் கூட உருப்படியாக வர மாட்டேங்குது. இது அழகாக இருக்குது கைஸ், இந்த அவுல் மாதிரி. இருங்க, இதை வாங்கி பார்ப்போம். காசு இல்லை. ஐயோ, அசிங்கப்படுறேனே, காசே இல்லையே. சரி இருங்க, போயிட்டு நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துடுவோம். அதே ஃபஸ்ட்டு மறந்துட்டேன். கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே பேஸையும் லாக் பண்ணிட்டு வந்துடுவோம். பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் ஆகுது. ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு லாக் பண்ணோம். ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.